இதை போல ரொட்டியும் பழரசம் மட்டுமல்ல, அல்லது அப்பம் ரசம் மட்டுமல்ல, இதன் கீழே 7 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதை தன்னைத்தானே சோதித்து அறிந்து எடுக்க வேண்டும். உங்களுக்கும் பார்வோனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. மன ரீதியிலே சொல்கிறேன். நீங்கள் ஒரு தேவனை அறியாத ஒரு புற ஜாதிகிட்ட வேலை செய்கிறீங்க, பரவாயில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் மன ரீதியில் இந்த வேலை செய்கிற இடம் தலைவர்களை விட்டுருங்க, தலைமையை விட்டுருங்க, கூட பழகுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உங்களுடைய ஐக்கியத்தின் ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன என்று உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அவர்களோடு எப்படி சம்பாஷிக்கிறீர்கள் என்பதெல்லாம் உங்கள் மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. வேறு யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சுத்த நல் மனசாட்சியோடு சொல்கிறேன். சமூக நட்பே அந்த இடத்துல அவர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் எகிப்தியருக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு ஒரு ஆழம் காணப்பட்டது. தொழிலின் நிமித்தம் இப்பொழுது சரீரம் வந்துவிட்டது, இந்த பக்கம் வந்துவிட்டது. மனசாட்சிக்காக அவர்கள் மனம் திரும்பி வந்து விட்டாங்க. பார்வோன் வேண்டான்னா எதுவுமே வேணான்னு சொல்லி தான் அர்த்தம். எகிப்தியரும் வேணாம், பார்வோனும் வேணாம், செங்கல்ல இருக்கிற வேலையும் வேணாம், நாங்கள் வந்து விடுகிறோம், பரவாயில்ல, மீதி இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இந்த திருவிருந்து எடுக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட மனப்பான்மையில் தன்னைத்தானே சோதித்து 1 கொரிந்தியர் 11 நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டால், அபாயங்கள் அங்கு ராஜ்யத்தினுடைய எச்சரிக்கை, கிங்டம் வார்னிங், தன்னைத்தானே சோதித்து எடுக்க வேண்டும். அப்படி அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவங்க அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இப்படிப்பட்ட இந்த அருமையான வேதம் நம்ம கருத்திலே அருளப்பட்டிருக்கிறது. அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் மனம்தான் இதில் ட்ரெஸ்ஸுக்கோ உங்களுடைய வெளியரங்கமான தோற்றத்துக்கோ இங்கே கர்த்தர் மயங்கிறவர் இல்லை. பரலோகம் எதுக்குமே அதுக்கெல்லாம் மயங்காது, மறு உத்தரவும் கொடுக்காது. நீங்கள் எவ்வளோ மாயமான தாழ்மையாக தான் அது யாக்கோபிலே வாசிக்கிறோம். நீங்கள் எவ்வளவு உங்களை தாழ்த்துகிறதாக நினைத்து கொண்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அந்த மனுஷன்னா மெச்சிக்கொள்ளலாம். திரள் அது செய்யறதுனால நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ராஜ்யம் மறு உத்தரவு கொடுக்கணும், பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கணும். அதாவது ஜபத்திற்கு மட்டும் பதில் இல்லை, மறு உத்தரவு கொடுக்குற அளவிற்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு அதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய பிரமாணங்களாக. பிரமாணம் என்றால் நியாய பிரமாணம் இல்லை, என்ன, அது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய தேவனுடைய சத்தியமாய் காணப்படுகிறது. இப்படி நீங்கள் தன்னைத்தானே சோதித்து அறிந்து அதற்காக உபவாசித்து அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி உலகத்தின் ஆவியிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு அடிமைத்தனம், மனக்கசப்பு, எல்லாம் பொல்லாப்பு, துர்க்குணம், இதில் எல்லாம் இருந்து சனிக்கிழமையிலே போட்டு நாமே சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இது நித்தமும் நடக்கணும். சனிக்கிழமையிலே சபையை உபவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அதில் அழுது புலம்பி ஆத்ம ரீதியாக சொல்கிறேன். உங்களுக்கு யாருன்னா கசப்பு இருந்தால் அன்றைக்கே அதை சரி பண்ணிடணும். அவங்க பேசுகிறீங்களோ பேசலையோ, இந்த கசப்பை இனி நீங்கள் கையாளக்கூடாது. குறிப்பாக வீட்டார் இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். தாய் தகப்பன் இடத்துல பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். மாமியார் ஜனத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் இது எல்லா இடத்திலும் நீங்கள் உங்களை சுத்திகரித்தே ஆக வேண்டும். இதனால் உங்களுக்கு 7 நன்மைகள் வருகிறது. 7 நன்மைகள் உங்கள் சுத்திகரிப்பின் மூலம் 7 நன்மைகள் வருகிறது. திருவிருந்தினாலே நன்மைகள் வருகிறது என்றால், இந்த சுத்திகரிப்பு என்ன செய்யும் என்றால், இந்த திருவிருந்துக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது பிரெட்டு, கிரேப் ஜூஸ், your preparation will activate the communion. It should activate. புரியுதா நான் சொல்கிறது? அது இயக்கணும். அது ஒரு வல்லமை பிரிந்த ஒரு ரொட்டியாகவும் ஒரு ரசமாக மாறணும். அப்பமோ ரசமாக அது மாறணும். அது ஒரு சாதாரண உணவு இல்லை. அது இயேசுவின் சரீரமாக, இயேசு ரத்தமாக மாற செய்யணும்னாக்கா பூரண மனம் திரும்புதல் 7 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்களுக்கு இது தெரிந்தால்தான் நீங்கள் 7 விதமான காரியங்கள், 7 நாளைக்கு 7 விதமான காரியங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 7 விதமான காரியங்கள் சிலுவையில் கர்த்தர் பேசின 7 வார்த்தைகளும் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஆதியாமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 6 நாள் சிருஷ்டித்தார், 7ஆம் நாள் ஓய்வு இருந்தால் மொத்தம் 7 நாட்களானது. அந்த 7 எடுத்துக்கொள்ளலாம்.
வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 குத்து விளக்கின் மத்தியில் நடந்தவர் 7 சபைகளுக்கு சொன்ன ரகசியங்கள், அந்த கிரியைகளை குறித்து சொன்னது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 7 7 7 என்பது மட்டுமல்ல, 7 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் இந்த திருவிருந்திலிருந்து அப்படியே ஜீவ ஊற்றை போல வெளிப்படுத்தின விஷயத்துக்கு போகும். நான் சொன்ன சிலுவை மரத்துக்கு போகும். என்ன நான் சொன்ன ஆதியாமத்துக்கும் போகும். முதலாவது ஆசீர்வாதம் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியம், கர்த்தர் யாத்திராமம் 23வது அதிகாரம், வேதத்தை திறந்து வச்சுக்கோங்க. 23வது அதிகாரம் 20வது வசனம் 23வது வசனம் சுருக்கமாக நான் சொல்லி கடந்து சொல்கிறேன். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பு அனுப்புகிறார். எபிரேயரில் வாசிக்கிற பணிவிடையின் ஆவிகள் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. பணிவிடையின் ஆவிகள், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் பணிவிடையின் ஆவிகள் எபிரேயர் 1 வாசிக்கிறோம். ஆனால் அது இயக்குகிறது எப்படி? நாம் போனால் தட்டுதல் நடக்கிறது. நம்ம போகிற நேரத்தில் பஸ்ஸு போயிடும். டூர் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது ட்ரெயினாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் மிஸ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஐயோ வந்து சேர வேண்டியதெல்லாம் வந்து சேரவே இல்லை. தடைகள் தடைகள் தடைகள். அது என்ன தடைனே தெரில. அது என்ன தடைனே தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, திருவிருந்து நாளிலே எப்படி எடுக்கிறீங்க? திருவிருந்து சனிக்கிழமை எப்படியெல்லாம் இருக்கிறீங்க? எப்படியெல்லாம் இருக்கிறோன்னாக்கா ஒன்றும் வேஷம் கிடையாது, பயபக்தியாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்கணுன்ற ஒரு பயபக்தி இருக்குது. அதுக்காக எல்லோரும் ரெடி பண்ணி வரீங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்து முடிச்சோன்னா திங்கக்கிழமை எப்படி இருக்கிறோன்றதை பொறுத்து தான் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இது கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்ப வேண்டும் என்று இங்கே ஜெபிக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் தான் புரியும். ஜெபத்துக்கு நான் விரோதி இல்லை, சொல்லிட்டு பேசுகிறேன். ஜெபமோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ நான் எதிர்த்து பேசவில்லை. அதே சமயத்தில் அதுதான் உங்களுடைய வளைவு வட்டம் என்றும் நான் விட போவதும் இல்லை. இதை நீங்கள் செய்கிற பொழுது, இந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்கிற பொழுது பரத்திலிருந்து உனக்கு ஜெயம் வருகிறது. இந்த தூதன் வருகிற பொழுது, இந்த தூதன் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரும் என்று எடுத்துக்கொள்ளலாம்னாக்கா, நான் சொல்கிறது அந்த தூதனுடைய குணாதிசயத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கும் என்றால், இந்த யாத்திராம புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் இந்த 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் உன்னை ஆயத்த பண்ண ஸ்தானத்துக்கு உனக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதே தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன். 23வது வசனம் பார்த்தீர்கள் என்றால், அவர் நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். என் தூதன் அவனுக்கு முன்னே சென்று இத்தனை ஜனங்களையும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். சகல சத்தியத்துக்குள்ளே நீ வழி நடத்தி கொண்டு போவார். புறஜாதியர்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவில் இந்த தூதன் இருக்கிறார். இது ஆவியும் எடுத்துக்கொள்ளலாம், சத்தியமும் எடுத்துக்கொள்ளலாம். சத்தியம் இல்லாமல் ஆவி இல்லை, ஆவி இல்லாமல் சத்தியம் இல்லை. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட். வார்த்தை இல்லாமல் இந்த ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் இந்த வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் கிரியை செய்கிற பல பெரிய பெரிய நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னாக்கா நித்தியகண்ட பூர்ணாயுஷாக இருக்கும். அவருடைய வீழ்ச்சிகள் சீக்கிரத்தில் இருக்கும், வார்த்தை இல்லாதபடினால. சத்தியம் இல்லை. நோ டிசிப்ளின். டிசிப்ளின் பேஸ்ட் அப்பான் த ட்ரூத். ஒழுக்கம், நாங்கடிக்கூடாது, முடி வெட்டணும், அதெல்லாம் சொல்லலாம். பரிசுத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மட்டும்தான் வரும். இப்போ இந்த ரத்தத்தினால வர்றது வார்த்தையினாலும் உறுதிப்படுத்தணும். நல்லா கூர்ந்து கவனிங்க. வார்த்தையினாலும் உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது தான் இந்த தூதனுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு சுற்றிலும் ஒரு வட்டம் ஏற்படும். இந்த பணிவிடை ஆவிகள் உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாக கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பணிவிடை ஆவிகள் மூலம் உங்களுடைய எல்லா காரியங்களும் நடைபெறும். அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் நான் சொல்கிறேன், திருவிருந்து. இந்த திருவிருந்து எடுக்கிற பொழுதே இந்த 7 ஆசீர்வாதம் வரும். முதலில் இந்த தூதரை அனுப்புகிறார். அடுத்தது இந்த 20 வசனத்திலிருந்து 23 நான் வாசித்தேன். 23வது அதிகாரம் யாத்திராமத்தில் 20 23 வாசித்தேன். இப்போது 22வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாய் இருக்கிறார். இப்போது இந்த 22வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, யார் உங்களுக்கு சத்ருன்னு கேட்டால், யார் உங்களுக்கு உங்களோட சுயத்தை சீண்டுறாங்களோ தூண்டுறாங்களோ அவங்க சத்துருக்கள்னு சொல்லுவீங்க. இப்போ சில பேருக்கு ஒரு நம்மளே அறியாமல் ஒரு மமதை, ஒரு பெருமை, இருமாப்பு இருக்குமா இருக்காதான்னு நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கொள்வீங்க.
என்ன ஒரு ஒரு வீடு வாசலை குறித்து ஒரு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. சொந்த வீட்டில் வாழ்கிற ஒரு மமதையோ பெருமையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை தாம் படிப்பை குறித்த பெருமையோ ஏதோ ஒரு பெருமை இருக்குது. எதிர்மறையாக யாரோ கேட்டாங்க, நீங்கள் என்ன வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு. யாரை பார்த்து சொன்னேன் வாடகை வீட்டில் என்னன்னா அவனுக்கு சுயத்தை உச்சகட்டத்தில் இருக்கான்னு அர்த்தம். அது ஒரு பெருமை. இல்லைங்க வாடகை வீட்டில் இல்லை, சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகலாம். சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டால் கோவம் வந்துடும். தமிழன் தானே, நம்ம தமிழ் தானே பேசணும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு. அது எப்படி கேட்கலாம், என்ன போய் இங்கிலீஷ் தெரியுமான்னுவாங்க. எதெல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்களோ அதிலெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகணும். இல்லைங்க நீங்கள் குடிப்பீங்களா, அண்ணன் எப்படி கேட்கலாம் குடிப்பியான்னு. நான் யாராக்கும், நான் பெந்தகோசாக்கும் வெந்தகோசாக்கும்லாம் சொல்லக்கூடாது. குடிக்கிறேன் குடிக்கல, இல்லைங்க எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நீங்கள் சாட்சியும் சொல்லக்கூடாது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லக்கூடாது. பழக்கம் இருக்கா இல்லையா, இல்லை, அவ்வளோதான். நிதானமாக போகணும். அது இப்போது விஷயம் என்னன்னாக்கா, யார் சத்துருக்கள்னே தெரியாது. உங்கள் பரிசுத்தத்துலேருந்து யார் இழுக்கிறாங்களோ அவங்க சத்துருக்கள். உங்களுடைய விசுவாசத்துலேருந்து யார் இழுக்கிறாங்களோ உங்கள் சத்துருக்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கிற ஜனங்கள் அவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்றது உங்களுக்கும் அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் தம் தூதர்களை அனுப்புகிறார். இது வரைக்கும் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணலன்னா இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முற்றிலும் மன ரீதியாக வரணும். உண்மையான சத்தியத்தை பேசுகிறவர்களுக்கு நண்பர்கள் என்பது கூடாத காரியம். விசுவாசிகள் இருக்கலாம், எனக்கு விசுவாசிகள் தான், நண்பர்கள்லாம் யாருமே இல்லை. இல்லை, குடும்ப நண்பர்கள் என்று விசுவாசிகள் சொல்லலாம். ரொம்ப வருஷம் எங்களுக்கு பழக்கம்னால குடும்ப நண்பராக அப்படி பேசலாம். ஆனால் எனக்குன்னு பார்த்தா புது விசுவாசியும் ஒன்று தான், பழைய விசுவாசியும் ஒன்று தான். ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்றதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை தெரிந்து கொள்ளணும். விசுவாசிகள் சத்துருக்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறேன்னாக்கா இன்று யார் சத்துருக்கள் என்றே தெரியவில்லை. ரத்த பிரியனை கர்த்தர் இருக்கிறார். உலக சிநேகிதம் இருக்கிறவனு கர்த்தருக்கு பகைஞ்சனாக இருக்கிறான். துன்மார்க்கன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாவிகள் தூரம் அனுதினமும் கர்த்தர் சினம் கொள்ளுக்கிற தேவன். இவர்கள் எல்லாம் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ சத்துருவுக்கு சத்துருவாக இருப்பாரான்னு கேட்டால் இது டீஆக்டிவேட் ஆகுதா ஆக்டிவேட் ஆகுதான்னு உங்களுக்கு தெரியும். இது செயல்பட முடியுமா? இந்த தூதர் நமக்காக, கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? சத்துருக்களுக்கு சத்துருவாக இடைப்படுறாரா? இல்லை ஒரு பெரிய சண்டை வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டான், நீங்கள் நெருங்கி பழகினவன், அப்போ தான் சத்ருவாகும். நான் சொல்கிறது அவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. வழக்கு மன்றம், நீதிமன்றம், காவல் நிலையம் வரைக்கும் போனால் தான் அவன் சத்ரு இல்லை. அதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு பொல்லாதவன். ஆனால் இப்போ உலகத்தினுடைய வழக்கத்தை சொல்கிறேன். பொல்லாதனோடு ஸ்நேகம் வைக்கிறது தான் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஜனங்க. அவன் 1000 களவாளித்தனம் பண்ணாலும், கள்ளத்தனம் பண்ணாலும், அவன் பெரிய களவாளியாக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கனாக தான் அவனை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நிறைய அரசியல் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். நமக்கு அவனை தெரியும் இவனை தெரியுன்றதுல ரொம்ப மிகைப்படுத்துவாங்க. இதெல்லாம் வச்சு கொண்டாக்கா இந்த பரத்திலிருந்து வருகிற சத்துவங்களை இதுக்கு வந்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு வந்து ஏழை பணக்கார் கிடையாது. நான் சொல்கிறேன் இந்த 7 ஆசீர்வாதத்துக்கு. இதுக்கு கலர் கிடையாது, இதுக்கு இனம் கிடையாது, இதுக்கு இவர்கள் தான் அவர்கள் தான் கிடையாது. இந்த சத்தியத்தின் வழியே வந்தால் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பே இந்த தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருக்களாக இருப்பார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அடுத்த காரியம் இது. இதில் நீங்கள் புரிந்தே ஆக வேண்டும். இதற்குள்ளே நீங்கள் வந்தால்தான் அடுத்ததுக்கு போக முடியும். இந்த சத்துருக்கள் யாரையா தெரியாது. சத்துருக்கள் என்றே கிடையாது. சண்டை போட்டால் தான் ஒருத்தர் சத்ரு. இல்லை, உங்களுக்கு சத்துருக்கள் யார் என்றால் உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற ஜனங்கள் உங்கள் சத்துருக்களாக இருக்கிறாங்க. அதை வந்து ஒத்துக்கொள்ளன்றது மட்டும் இல்லை, அதை வந்து வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். சத்துருக்களுக்கு சத்துருக்களாக இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும், யார் 23வது வசனத்தில் சொல்லப்படுகிற குரூப்ஸு சொல்கிறேன், சேவையாமலும் அவன் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அவர்கள் செய்கிற செய்கையின்படியெல்லாம் செய்யாதீங்க. தேவன் சொல்கிறது செய்ய முடியாத போயிடும். என்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. அவர்கள் செய்கையின்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களை நிர்மூலம் பண்ணலன்னா அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாங்க. அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே வீட்டுக்குள்ளே எடுத்து வராதிங்க.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் வெரி சீக்ரெட் ஆஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங். யூ கேனாட் ஆக்டிவேட் காட். நீங்கள் இதெல்லாம் செய்யாத போனதோடு தான் இதுக்காக ஜெபம் பண்ணி உபவாசிப்ப பதில் வராது. இது வழி, இது நேரே உங்களுக்கு கர்த்தர் சாவியை கொடுக்குறார் அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க.